ஒரு காலத்தில் நம்மள இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிபியால் நிறைய பேர் இறப்பாங்க, மலேரியாவில், காலராவில் அது மாதிரி இறந்துக்கிட்டு இருக்காங்க. தட் இஸ் தொற்று வியாதி. அதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிடுது. இப்போ நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதது வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அதில் முக்கியமான பகுதி வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். ஏன்னா ஹார்ட் அட்டாக் ஆல்சோ கார்டியோவாஸ்குலர்னா ஹார்ட் ப்ளஸ் பிளட் வெசல். அதுதான் எல்லாரையும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இளம் வயதினர் அவங்கள அஃபெக்ட் ஆகிறதுனால இந்தியாவே இது வந்து கொஞ்சம் தடுமாற வைக்குது. ஏன்னா எக்கானமி ஆஃப் இந்தியா டிபெண்ட்ஸ் ஆன் தி யங்ஸ்டர்ஸ் இல்லையா, அவங்களே. யங் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்க. ஆமாம், அதனால் வந்து நீங்கள் ஹார்ட்டை விட்டுட்டு வாஸ்குலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வாஸ்குலர்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாஸ்குலர் டிசீசஸ் அதாவது பிளட் வெசல் ரத்த நாளம் வந்து உடம்பு முழுவதும் இருக்குது. ஓ, உடம்பு முழுவதும் இருக்குன்னா கிட்டத்தட்ட 65,000 மைல்ஸ் மைல்ஸ். கிலோமீட்டர்னா அரௌண்ட் 1 லேக் வந்துடும். கரெக்ட், கிட்டத்தட்ட 1 லேக் கிலோமீட்டர்ஸ். அது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எர்த்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி உலகத்தை சுற்றி வரலாம். அதை ஒரு வச்சு மனித உடல்ல கிட்டத்தட்ட இப்போ 1,00,000 கிலோமீட்டர் வரைக்குமான ரத்த நாளங்கள் அதனுடைய அந்த லென்த்னு நம்ம கால்குலேட் பண்ணா இது வந்து எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் மாதிரி. 96,000 கிலோமீட்டர்ஸ். ஆமாம், எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் மாதிரி அங்கங்கே போய்கிட்டே இருக்குது. இது பாட்டுக்கிட்டே இது. இதை பார்த்துக்கிறது நம்மளோட முக்கியமான பணின்னு சொல்லலாம். இதை சரியாக பார்த்துக்காம விட்டால் தான் அந்தந்த உறுப்புகள் டேமேஜ் ஆகலாம். உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய் அடைப்பட்டு போட்டுச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். செஸ்ட் பெயின் வரும், அப்புறம் ஹார்ட் அட்டாக் வரும், அப்புறம் உயிரிழப்பு அதிகமாகுதுன்னு பேசுகிறோம். இதே போல் தான் மூளைக்கு போகலைன்னா ஸ்ட்ரோக் வருது, பக்கவாதம் வருது. காலுக்கு போகலைன்னா கால் இழப்பு நேரிடுது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து சக்கரை வியாதி. உங்களுக்கு தெரியும், சக்கரை வியாதின்றது நம்ம நாட்டில் மெக்கா ஆஃப் டயபிட்டிஸ் சொல்லலாம், இல்லை கேபிட்டல் ஆஃப் டயபிட்டிஸ் சொல்கிறாங்க. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 30-40% அந்த பாப்புலேஷனுக்கு இருக்குது. ஆனால் நோயை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. அதை கவனிக்காமல் விட்டால் தான் அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக மாறி ரத்த குழாயெல்லாம் டேமேஜ் பண்ணுது.